ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பேன் வச்சுட்டு பேன் வந்து ஹீட் ஆனோடனே ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு இலை, ஒரு பட்டை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு 1 to 2 minutes, வெங்காயத்தை கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, ஒரு 1.5 ஸ்பூனு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு 1 minute வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம 8 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதே மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தக்காளி தான் வந்து அதிகமாக சேர்ப்போம். வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா ஜூஸியாக வர அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பேன் வச்சு பேனில் வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அரைச்சதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அது கூட கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வந்துச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எதுக்குன்னா, நம்ம தக்காளி அதிகமாக ஆட் பண்ணுறோம்ல, ஸோ புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம். சுகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 200 grams வந்து பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 1 minute அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி, அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல, விட்டுருங்க. நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.